இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேஸ் வர்ஷிப் சென்டர், சிட்னி, ஆஸ்திரேலியா தமிழ் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நான் சங்கீதம் 121 வாசிக்கப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வீடுகளிலே நீங்கள் தமிழ் வேதாகமம் வைத்திருப்பீர்களானால் அதை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென், ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாரும், எங்களோடு வந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும். கர்த்தாவே, இந்த மாலை வேலையிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க கர்த்தாவே. வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த வேளையில எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நீங்க தொடுங்க கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில உண்மை ஆராதிக்கும்படி இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படி இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில உண்மை ஆராதிக்கும்படி நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் வாரும் கர்த்தாவே. நீர் வந்து எங்களை தொடுங்க கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாம் இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். என்னோட கூட சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். இணையத்தின் வழியாய் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுத்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுத்தேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கு அவரே.
தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுத்து தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பது இது முதலாய் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பது இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுத்து எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுத்து நமக்கு தாசை வரும் பர்வதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்முடைய கண்களை அவருக்கு நேராக நாம் ஏறெடுக்கும் போது எல்லா தீமைக்கு நம்மை விலக்கி காப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மை காக்கும் கரங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடு என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவிப்பேன். நேசத்தோடு என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார்.
கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிவிடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஒரு முறை கூட நாம் திரும்பவும் அறிக்கையிடுவோமா? இயேசுவே, நாம் உண்மையே நம்பியிருக்கிறேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த இரண்டாவது அடிகள் இப்படியாக சொல்கிறது. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருக்கும் போது நாம் பலன் அடைவோம். கழுகு போல நாம் எழும்பிடுவோம். ஒரு முறை கூட சேர்ந்து பாடுவோமா? கன்மலை கன்மலை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து கலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. எங்கள் தேவன், நான் நம்பி இருக்கிற கண்மலையாயிருக்கிறீர். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில உம்மை ஆராதிக்கிறோம். அந்தி சாய்கிற வேளையிலே நாங்கள் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் துதி பலி உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும் கர்த்தாவே. உன் ஆத்துமா வாழ்வது போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நாங்கள் இந்த சாயங்கால வேளையில நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரலையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் அபரிதமாய் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன், ஆவியோடு விண்ணப்பம் செய்வேன், கருத்தோடு விண்ணப்பம் செய்வேன் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறபடி இந்த வேளையில நாங்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற கர்த்தாவே. எல்லா சோதனைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா தேவைகள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அருளி செய்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் ஆகும் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம், நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்களுடைய கண்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறது கர்த்தாவே. நீர் செய்வீர், நீர் விடுதலையாக்குவீர், நீர் சந்திப்பீர், நீர் எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீர், நீர் சுகப்படுத்துவீர் கர்த்தாவே. உம்மிலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
இந்த வேளையை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே எங்கள் மத்தியில வாங்கன்னு சொல்லுங்க. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நிச்சயமாய் ஆவியானவர் கடந்து வரும்பொழுது உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பர்சனல் லைஃப்ல நிச்சயமாய் விடுதலையை நீங்க காண்பீங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. சத்தியத்தை அறியும்படியாய் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இந்த நான் ஷேர் பண்ணுகிற இந்த வசனங்களை கேளுங்க. இதை கேட்கும்போது நிச்சயமாய் இது உங்களுக்கு நன்மை தரும், உங்களை விடுதலையாக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட உங்களோடு கலந்து கொள்ளும்படியாய், உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் வேதத்திலிருந்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை ஒரு உண்மை சம்பவம் நடந்ததை இங்க பார்க்க போகிறோம். 24ஆம் வசனத்திலே இப்படியாய் அவர் ஒரு பட்டணத்துக்கு போகிறார். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு சீரு சோதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பி அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஸ்திரீ அசுத்த ஆவி 25ஆம் வசனம், அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் ஆகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தார். பாருங்க, ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவின் பாதத்திலே விழுந்தார். வேற வழியே இல்ல. குடும்பத்துல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா பிரச்சனை வந்துச்சுன்னா தலையை பிச்சுக்கிறாங்க. அப்பா அம்மா, ஒரு வாலிபஸ் பெண், சிறு பெண்ணாக இருக்கலாம், சிறு பெண்ணுன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவாங்க? பேரண்ட்ஸ் அவங்களை எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் இங்கே அங்கே அலைவாங்க, அங்கலாய்ப்பாங்க. குழந்தைக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும், நான் குழந்தைக்கு பூரண விடுதலை கிடைக்கும் வரை பார்த்திருக்கிறோம். குடும்பங்கள்ல தூக்கிட்டு அங்கே இங்கே போவாங்க. எப்படியாக மகளை சுகமாக்குங்க. அதே போலதான் இந்த தாய் அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. சிறு பெண் இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் சென்று பாதத்தில் விழுந்தார். சரியான இடத்துக்கு போனான். இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார். இயேசு ஒருவரே சுகம் கொடுப்பார் என்று அறிந்ததினாலே அவள் இயேசு வந்தார், இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு உடனே அவள் சென்று பாதத்திலே விழுந்தார். அந்த ஸ்திரீ ஒரு சீப்ரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் யூத மார்க்கத்தவர் அல்ல, யூத ஸ்திரீ அல்ல. ஆகவே அவளுடைய தேசத்தை குறித்து அங்கே போடப்பட்டுள்ளது. அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். குறிப்பா நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது
இல்ல யாத்திரை போகும்போது நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போவோம். இந்த இடத்துல தன் மகளை வீட்டில் இருக்கிறார், ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டார். பிசாசு என் மகளுக்கு பிடித்திருக்கிறது, அதை துரத்தி விட வேண்டும். அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவள் யூத ஸ்திரீ அல்ல. ஆண்டவர் எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள். 27 இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும், முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இதுல குறிப்பா நீங்க பார்க்கணும், பிள்ளைகளுக்கு. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தா, இந்த அப்பம், இந்த வேத வசனம் முதல்ல உங்களுக்கு திருப்தி ஆகட்டும். வேதம் என்ன சொல்லுது? முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். தமிழ்ல சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சிதான் தானம் அப்படின்னு. முத பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், முத நல்ல பிள்ளைய சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்ற. அதனால இந்த அப்பத்தை கொடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? உனக்கு சுகம் இல்ல, முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான், உனக்கு இல்ல, போயிட்டு வா அப்படின்னு. போட முடியாது அப்படின்னு, உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற மறைமுகமா. அப்ப அந்த பெண் அடுத்த வசனத்துல பார்ப்போம், அதற்கு அவள் மெய்தான். வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்வது உண்மைதான், பிள்ளைகளுக்கு தான் அப்பம். ஆனாலும் மேஜை கீழிருந்து நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே, துணிக்கைகளை தின்னுமே என்றார். அந்த விசுவாசத்தை பாருங்க. அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ, அவள் யூத ஸ்திரீ அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பம் என்னுடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமே, என்னுடைய இந்த அப்பம் யூத குடும்பத்திற்கு மாத்திரமே. ஆகவே இந்த அப்பத்தை நான் எடுத்து உனக்கு கொடுக்க முடியாது. ஆமா, இந்த அப்பத்தை நீங்க கொடுக்க முடியாது, மெய்தான். ஆனாலும் கீழே சிந்துகிற இந்த துணிக்கைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோட சொன்ன. ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். ஆண்டவர் அவளுடைய தாழ்மையை பார்த்தார். ஆண்டவர் அவளுடைய விடாப்புடியாய் தொடர்ந்து ஆண்டவர் இடத்துல கேட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவள் அந்த இடத்துல பார்க்கிறோம். அதை கொடுக்காம இல்ல எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்ற அந்த குண அதிசயத்தை பார்க்க முடியுது. அப்பொழுது அவர் சொன்னார், 29ஆம் வசனம், அந்த வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம். எந்த வார்த்தை? மேஜை கீழே சிந்துகிற இந்த துணிக்கைகள் எனக்கு போதும், என் மகள் சுகமடைவார். அந்த துணிக்கை கொடுங்க, அந்த துணிக்கை சாப்பிட்டா போதும், என் மகள் சுகமடைவார். அந்த வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீங்கி போயிற்று, கை வைக்கல, கொல்ல, ஜெபிக்கல, போ. நீ கேட்டுக்கொண்டபடி உன் மகளுக்கு நீ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் உன் மகளுக்கு சுகமாயிடுச்சு, போ அப்படின்னு சொன்ன.
அதை நம்பி அவள் சென்றாள். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் அவள் கண்டாள். அருமையான பிள்ளைகளே, நண்பர்களே, இந்த சம்பவம் உண்மையான சம்பவம். இன்றைக்கு கூட குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் நீங்க கடந்து கொண்டு போயிருக்கலாம். அநேக காரியங்கள் பிள்ளைகளை குறித்து அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலோ அநேக காரியங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க குடும்பம் பார்க்கலாம், ஒரே இருள் சூழ்ந்து காணப்படும், ஒரே கண்ணீரும் காணப்படும், பிரச்சனையும் காணப்படும். இதனால அநேக பாரங்கள் தகப்பனை குறித்து ஒண்ணும் போடல. ஒருவேளை தகப்பன் அந்த ஆளை விட்டு போயிருக்கலாம், அந்த குடும்பத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த தாய் எடுத்த அந்த முடிவு பாருங்க, விடாப்புடியா. ஆண்டவர் சொல்ல கொடுக்க முடியாது உனக்கு, இல்ல போ, இல்ல. அதையும் அந்த சொன்ன வார்த்தையே நெகட்டிவ் வார்த்தை இருந்தது. ஆனா அந்த நெகட்டிவே பாசிட்டிவா அந்த அம்மா எடுத்துக்கொண்டார். அப்பத போட வேணாம், கீழே சாப்பிடுற, கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சுகம் இல்லாம நான் போக மாட்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் போவேன் அப்படின்னு மறைமுகமான அந்த கேரக்டர் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க அநேக காரியங்களை போய் கொண்டிருக்கோம். அதே போல விசுவாசித்தீங்கன்னா இப்பொழுதே கர்த்தர் உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், இல்ல வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் கண்ணீர் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், என்ன சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம். இதே போல மேடையிலிருந்து விழுகிற துணிக்கைகள் உங்களுக்கு போகும். ஒருவேளை இங்கேயும் அங்குமா கேள்விப்பட்டிருக்கலாம் இயேசுவை குறித்து, ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கொள்ளாதவர்களா கூட நீங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இதை பார்க்கும்போது இந்த வார்த்தையினால நான் சுகமடைவேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கலாம். அந்த கேள்விக்குறியே பதிலா உங்களுக்கு அமையும். அந்த கேள்விக்குறி ஒருவேளை உங்களிடத்தில் இருந்தா உங்களுக்கு தான் அந்த சுகம், உங்களுக்கு தான் அந்த விடுதலை, உங்க குடும்பத்துக்கு தான் அந்த விடுதலை, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு தான் அந்த விடுதலை. இப்பொழுதே ஒருவேளை பிசாசு பிடியில இருக்கலாம், இல்ல பில்லு சுரை கட்டில இருக்கலாம், இல்ல மந்திரத்துல அகப்பட்டு கொண்டு இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைங்க வீணான சம்பவங்களில மாட்டிக்கொண்டு இருக்கலாம், கெட்ட நண்பர்களோடு திருடு கொலை போன்ற காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கலாம். கர்த்தர் விடுதலை தருவார், கர்த்தர் விடுதலை தருவார். மகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளை நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும். இப்படி அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போலாம். பிள்ளைகளுக்காக, மகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டிக் கொள்ளுங்க. அவ பாதத்துல விழுங்க, போய் பாதத்துல விழுந்தா பாக்குறோம், விழுந்து வேண்டிக் கொண்டா, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து வேண்டிக் கொண்டா. கேள்விப்பட்டா உடனே வந்தா, கேள்விப்பட்டா உடனே வந்துடணும். நிறைய பேர் கேள்விப்பட்டாலும் கேட்காத மாதிரியே இருப்பாங்க. கேள்விப்பட்ட ஆண்டவர்கிட்ட உடனே தேடி வந்து ஆண்டவர் இங்க இருக்கிறார், அங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் குறித்து சொல்றாங்க. கேள்விப்பட்டனே போயிடு, கேள்விப்பட்டா போய் விழுந்தா, ஆண்டவர் பாதத்துல விழுந்தா, அழுதா, வேண்டிக் கொண்டா. அப்பத்திலிருந்து மேஜையில சாப்பிடுற அப்பத்திலிருந்து வெளில துணிக்கைக்காக, சின்ன துணிக்கை சாப்பிட்டா வயிறு நிறையுமா? நிறையாது. ஆவிக்குரிய ரீதியில வேதத்தை குறித்து, வேத வசனத்தை குறித்து தான் அப்பம் சொல்லுது. அதே இடத்துல ரெண்டு உண்மைகளை பார்க்கலாம். முதல்ல பிள்ளைகள் திருப்தியாகணும். பிள்ளைகள் இயேசு அறிந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவோடு நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், இயேசுவே உன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறானா? உனக்கு திருப்தி அடையணும்.
நீ திருப்தி அடையும் வரை ஆண்டவர் விட மாட்டார். திருப்தி அடையும்படியா, உன் குடும்பத்துல சமாதானம் பூர்ணமாய் விளங்கும்படியா, உன் குடும்பத்துல சந்தோஷம் பூர்ணமாய் இருக்கும்படியா, எல்லாரும் வீட்டுல பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு கணவருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க எல்லாம் திருப்தி அடைஞ்ச பிறகு சாப்பிடுவாங்க. சில சமயத்துல இருக்காது, தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாங்க சில தாய். அப்படிலாம் பார்த்துருக்கிறோம், அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது போல அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருப்தி அடைபடியாக செய்வார். அடுத்தது அந்த அப்ப துணிக்கைகள், இயேசுவை அறியாத கேள்விப்பட்டு வர்றோம், அவங்களுக்கு துணிக்கைகள் மூலமா ரட்சிப்பை கட்டளை. ஆண்டவர் இதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார், இதே நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எல்லா பிரச்சனைகளும் எல்லா பயத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வேதத்திலே சங்கீதம் 3:3 வசனம் இப்படியா சொல்லுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கு. உங்க தலையை உயர்த்துவார், உங்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். கேடகம் என்ன பண்ணும்? வருகிற ஆபத்தை எல்லாம் தடுக்கும், அம்பெல்லாம் தடுக்கும். அதே போல ஆண்டவர் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, இப்படியாய் தாவீது சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய். தலைகளை உயர் பண்ணுவார், தலையை நிமிர்த்துவார். இப்படி வெட்கப்பட்டு அவமானத்தோடு தலை குனிஞ்சு இருக்கலாம், அவமானத்தையும் வெட்கத்தையும் மாற்றி போடுவார். உங்களை கழுவி சுத்தகரிப்பார், உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வார், உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களை தலையை உயர்த்து செய்வார், உங்கள் தலையை உயர்த்துவார். அடுத்த வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். சத்தமிட்டு கூப்பிடு ஆண்டவர்கிட்ட, சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் செவி கொடுப்பார். அது அவர் காது கேளாதவர் போல இருக்க மாட்டார். நிறைய நேரத்துல போன் பண்ணுவாங்க, நம்ம ஆன்சரே பண்ண மாட்டோம். சில நம்பர் எல்லாம் பார்த்துட்டு கேட்காத மாதிரி விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நிச்சயமா நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில், நீங்க போய்கொண்டிருக்கிற கஷ்டத்திலிருந்து, நீங்க போய்கொண்டிருக்கின்ற உபத்திரத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். சத்தமிட்டு கூப்பிடு, ஆண்டவரே கூப்பிடு, கூப்பிடுங்க. இதுதான் நல்ல நேரம். ஆண்டவருக்கு கூப்பிடுங்க. ஆண்டவரே கணவனுக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே மனைவிக்கு விடுதலை கொடுங்க. இப்படிப்பட்டதான பிடி, பிசாசு பிடியில இருக்கு, கோபம், மற்ற கெட்ட பழக்கங்கள், அதுவும் பிசாசு பிடிதான், எல்லாம் வாட்டுது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து விடுதலை கொடுப்பார் கர்த்தர். சமாதானத்தை அருள் செய்வார். சமாதானத்தை தருகிற தேவன் அவர். அவர் நிச்சயமாய் கர்த்தர் உடைய கூக்குரலை கேட்கிற தேவன். வசனம் 6 விரோதமாய் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர்கிட்ட கொட்டியாச்சு, ஆண்டவர் விடுதலை செய்வார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள வரணும். அப்படி வரும்போது வேதத்தின் பிரகாரமாக 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பயப்பட போறதில்லை அப்படின்ற அந்த உறுதி உங்களுக்குள்ள வரும். பயம் என்ற ஆவியை புறவே தள்ளும்.
புறம்பே தள்ளணும். பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உடைய அன்பு சகலத்தையும் மூடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை நேசிக்கிற தேவன். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரே ஆசீர்வாதமும் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, பிள்ளைகள் மேல் இருப்பதாக. நீங்க பிள்ளைகள் திருப்தி அடையணும், எல்லாத்திலையும் திருப்தி அடையணும். நல்ல சரீரத்துல சுகம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாம் நல்ல வேலை செய்யணும், நல்ல பிசினஸ் பண்ணணும், நல்ல சுகமா வாழணும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புறார். ஒரு குட்டி பரலோகமா வீட்டுல இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புறார். துணிக்கைகளை சாப்பிடுறதுக்கே விடுதலைனா அப்பத்தை சாப்பிடுறவங்களுக்கு எவ்வளவு விடுதலை இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஆனா கிளீனா சொல்ற, பிள்ளைகள் திருப்தி அடைந்த முதல்ல இந்த அப்பம் இதுதான். தேவனுடைய வசனம் தான் அப்பம். தேவனுடைய வசனம் தான் அப்பம். இந்த அப்பத்தை டெய்லி சாப்பிடுங்க. அப்பத்தை எப்படி சாப்பிடுறது? இரவும் பகலும் வாசிங்க. காலையில ஒரு 10 அதிகாரம் வாசிங்க, இல்ல ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. இந்த அப்பத்தை வாசிக்க 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 இந்த அப்பம் உங்களுக்கு போக 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 உங்களை திருப்தியாக செய்யும். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு அறிவை கொடுக்கும், உங்களுக்கு புத்தியை கொடுக்கும். எப்படி வாழுறது, எப்படி பேசுறது, எப்படி தன்னுடைய குடும்பத்தை அமைப்பது, எப்படி குடும்பத்தை கட்டுவது போன்ற காரியங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லும். இதுதான் அப்பம், ஜீவனுள்ள அப்பம், அன்றன்றுள்ள அப்பம். பார்க்கிறோம். இந்த அப்பத்தை சாப்பிடும் போது அப்பத்தை சாப்பிட்டவர்கள் திருப்தி அடைந்தாங்க. பார்க்கிறோம். 5000 பேர்கள் ஆண்டவர் அப்பத்தை கொடுத்தார். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிட்டாங்க. திருப்தி அடைந்து மீதி கூடையில 12 கூடைகள் எடுத்தார். திருப்தி அடைய செய்வார். அப்பத்தை சாப்பிட்டா திருப்தி அடையணும், திருப்தி அடையணும், திருப்தி அடைய செய்வார். ஆண்டவர் வசனத்தை படி, ஆண்டவரே என்னை திருப்தி அடைய செய்யுங்க, நான் திருப்தி ஆகணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பிள்ளைங்களுக்கு திருப்தியா கவனிக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் பிசினஸ் நல்லா கொடுப்பார், ஆண்டவர் வேலையில உயர்த்துவார். நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கு நிலைத்திருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை நம்புங்க. ஐசாயா 55:8 வசனம் இப்படியா சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரின் நினைவுகள் உங்களை குறித்து உயர்ந்திருக்கிறது. நீங்க கொஞ்சமா நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை பற்றி பெரிய அளவில் நினைச்சிருக்கிறார், உயர்ந்த நினைச்சிருக்கார். அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வானத்தை பார்க்கணும், பூமியை பாருங்க எப்படி எவ்வளவு உயர்ந்திருக்கு. அது போல என்னுடைய நினைவுகள் உங்களை குறித்து உயர்வா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது தன் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை முடிக்கும் மட்டும், அந்த காரியம் முடியும் வரை. ஒருவேளை நீங்க இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம், விடுதலை வேண்டும் அப்படின்னா விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. எப்படி வானத்திலிருந்து மழை பெய்கிறதோ
எப்படி வானத்திலிருந்து பனி பெய்துகிறதோ, பெய்து பூமியை நனைக்கிறது. அது மறுபடியும் மழை வந்த மாதிரி மழை மேல போறது, அது வந்து பூமியை நினைக்கிறது என்று இங்க வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பிரகாரமா கர்த்தருடைய வார்த்தை வெளியே வந்துச்சுன்னா, வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், தேவன் மனுஷனிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை திருப்தி அடைச்சு, உங்களை குணமாக்கும், உங்களை விடுதலை செய்யும். நம்புங்க, இயேசு ரொம்ப நல்லவர். ஒருவேளை நீங்க இயேசுவை விட்டு பின் அடைஞ்சிருக்கலாம். இது ஒரு நல்ல தருணம். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய நண்பர் சொன்னா, என் பிள்ளைங்க ஒரே பிரச்சனை, படிக்க சொன்னா படிக்கிறது இல்ல, வேதத்தை வாசிச்சா வாசிக்கிறது இல்ல, எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிரச்சனை. என் பிள்ளைங்க, என் மகள்கள், 2 மகள்கள் பிரச்சனை, தாய் இல்ல, நான் தகப்ப ஒருத்த, பிள்ளைகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னென்னவோ பண்ணிட்டேன், என் அழுது பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், திருந்த மாட்டாங்க, ஒரே தொந்தரவு, கீழ்ப்படி மாட்டாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தார், ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்தார். இந்த தாய் போலவே அந்த தகப்பன் என்னிடத்துல புலம்பினார். இன்றைக்கு இந்த மகளுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்க குடும்பத்தில் விடுதலை, 3 பிள்ளைகளுக்கு விடுதலை இன்னைக்கு குடும்பத்தில். இதை கேட்டுக்கொண்டது அருமையான பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையில் நீ கடந்து போயிட்டு இருக்கணும், இந்த தாய் போல நீங்க ஒரு வேளை ஜெபி, துணிக்க போதும் ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவரோட நெருக்கமான உறவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்ன திருப்தியாக்குன்னு சொல்லு, திருப்தியாக்கும், உங்களை திருப்தியாக்கும், உங்களை நேசிக்கிற தெய்வம். அடுத்த வந்து உங்களை ஒருவரையும் அவர் விரும்பி அனுப்புறதே. போ, உன் மகள் சுகமடைந்து போ, ஏற்றுக்கொள். இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உடைய குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் திருப்தி அடைய செய்வார், கர்த்தர் திருப்தி அடைய செய்வார், திருப்தி அடைய செய்வார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம், இந்த சம்பவங்களை பார்த்தோம். இதை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க, பயங்கள் நீங்கி போகட்டும். எல்லாம் பிசாசு பிடியிலே காணப்படுகிற எல்லா பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், வழக்கங்கள் எல்லாம் இப்பொழுதே நீங்கி போகட்டும். கெட்ட உறவுகள் நீங்கி போகட்டும். பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஃபியூச்சரை கொடுங்க, பிள்ளைகள் திருப்தி அடையும். அப்பத்தை சாப்பிட்டவங்க திருப்தி அடைஞ்சாங்க, அப்பத்தை சாப்பிட்டவங்க திருப்தி அடைந்தாங்க. வேதத்தில் வாசிக்க, ஆண்டவரே அப்பத்தை சாப்பிட்டோம், திருப்தி அடை, திருப்தி அடை, எல்லா விதத்திலும் திருப்தி அடைக்கும், எல்லா விதத்திலும் திருப்தி அடைக்கும். குடும்பத்துல, வேலையில, என்னென்ன காரியங்கள்ல திருப்தி அடையணும், எல்லாத்திலும் திருப்தி அடையணும். ஆசீர்வதி, பலப்படுத்துங்க, ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி.